கேரள மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அறையில் நடந்த திருமணம் அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது. திருமணம் நிச்சயமான நிலையில் மருத்துவமனையில் வைத்து திருமணம் நடந்ததற்கு என்ன காரணம் என பார்ப்போம். கேரளாவின் கொச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு ஒரு திருமண மண்டபமாக மாறிய நிகழ்வு நடந்துள்ளது. சாலை விபத்தில் காயமடைந்த மணமகளுக்கு துப்போலி பகுதியைச் சேர்ந்த மணமகன் தாலி கட்டியுள்ளார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆலப்புழா கொம்மாடியைச் சேர்ந்த அவானி மற்றும் தும்பொலியைச் சேர்ந்த ஷரோன் ஆகியோருக்கு வெள்ளிக்கிழமை தும்பொலியில் திருமணம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் மணமகள் அவானி வெள்ளிக்கிழமையன்று சாலை விபத்தில் காயமடைந்ததால் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். திருமணத்தன்று அதிகாலை 3 மணியளவில் ஆலப்புழாவின் குமரகோமில் மணப்பெண் அலங்காரத்திற்காக தனது குடும்பத்தினருடன் பயணம் செய்து கொண்டிருந்த அவானி பயணித்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியதில் முதுகுத்தண்டில் காயம் ஏற்பட்டது. திட்டமிட்டபடி திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவமனை நிர்வாகத்தின் அனுமதியுடன் அவசர சிகிச்சை அறையிலேயே திருமணம் எளிமையாக நடத்தப்பட்டது. மருத்துவமனை அதிகாரிகள் நரம்பியல் அறுவை சிகிச்சை குழுவுடன் கலந்தாலோசித்த பிறகு அவசர சிகிச்சை பிரிவிற்குள் விழாவை நடத்த ஏற்பாடு செய்துள்ளனர். மதியம் 12:15 மணி முதல் 12:30 மணி வரை மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் அவானி ஒரு ஸ்ட்ரெச்சரில் படுத்திருக்கும் போது ஷரோன் திருமணம் செய்து கொண்டார். நோயாளி பராமரிப்பிற்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் சுருக்கமாக விழா நிறைவடைந்தது. நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் சுதேஷ் கருணாகரன் கூறுகையில், அவானிக்கு முதுகுத்தண்டில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்றும் கூறினார். ஷரோன் ஆலப்புழாவில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார். இதற்கிடையில் திருமண மண்டபத்தில் ஏற்கனவே கூடியிருந்த விருந்தினர்களுக்கு திட்டமிட்டபடி உணவு பரிமாறப்பட்டது. இந்த சம்பவம் கேரளா முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.